கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே என் தட்டக்கல் கிராமத்தில் புதிதாக வீடு கட்டி தருவதாக கூறி பழைய வீடுகளை இடித்துவிட்டு 3 மாதங்களாக அதிகாரிகள் காலம் தாழ்த்தி வருவதாக இருளரின மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக இருளரின மக்கள் நமது செய்தியாளர் கணேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த என் தட்டக்கல் கிராமத்தில் 20க்கும் மேற்பட்ட இருளரின குடும்பங்கள் உள்ளன. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு அவர்களுக்கு புதியதாக வீடு கட்டி தருவதாக கூறி வீடுகளை எல்லாம் இடித்து விட்டு சென்றனர் அதிகாரிகள். இதனை அடுத்து கடகால் பணி மட்டும் நடைபெற்ற நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு கடந்த 3 மாதமாக எவ்வித பணியும் செய்யாமல் இருப்பதால் இருளரின மக்கள் மிகுந்த வேதனை அடைந்து வருகின்றனர். அந்த கடகால்களின் மேலேயே குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். மிகுந்த சிரமத்துடன் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். இது குறித்து அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியிடம் கேட்போம். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? சின்ன மாதிரி தட்டுக்கள் வசிக்கிறோம். 3 மாசத்துக்கு முன்னாடி பட்டா கொடுத்தாங்க. பட்டா கொடுத்து உடனே ஒர்க்காரங்களும் கொடுத்தாங்க. எங்கிட்ட இருந்து எந்த ப்ரூஃபும் வாங்கிட்டு போல. ஆனா ஒர்க்காரங்க மட்டும் கொடுத்தாங்க. பட்டா வச்சு ஒர்க்காரங்க கொடுத்தாங்க. 17 பேருக்கு கொடுத்தாங்க. 17 பேர்ல 2 பேர் கேன்சல் பண்ணிட்டாங்க. கடங்கால் போட்டு ஒர்க்காரங்க கொடுத்த உடனே அதிகாரிகள் எல்லாம் வந்தாங்க. ஒர்க்காரங்க கொடுத்துட்டாங்க, சீக்கிரமா வேலை ஆரம்பிக்கணும், 3 மாசத்துக்குள்ள வீடு கட்டிடணும், கட்டிட்டு அப்புறம் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. கடங்கால் போட்டீங்கன்னா பில்லு வந்துடும், உடனே 1 வாரத்துக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. கடன் வடம் பட்டு 50,000 30,000 வாங்கி கடன் 5 ரூபாய் வட்டிக்கு கடன் வாங்கி எல்லாம் கடங்கால் போட்டாங்க. வீடு இடிக்கும் போது எல்லாம் வீடு இடிச்சாதான் உங்களுக்கு வீடுன்னு சொன்னாங்க. வீடு இடிக்கிற வரையும் யாருமே விடாதனால எல்லாம் வீடு இடிச்சிட்டாங்க. ஒரு வீட்டுல 3 குடும்பம் 4 குடும்பம் இருக்குங்க சார். அது இடிச்சிட்ட பின்னால கடங்கால் போட்ட பின்னால ஒரு ஆள் கூட வரல. தலைவர்கிட்ட எல்லார்கிட்ட இப்போ கேட்டதுக்கு நீங்க மேலதிகாரியும் பாருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. யாருமே எந்த முடிவும் சொல்லல. அதிகாரிகிட்ட 3 வாட்டி போய் மனு கொடுத்துங்க. கலெக்டர் சார் கிட்ட மனு கொடுத்தாங்க. அவங்க வீடியோ சார் கிட்ட இது காவிரி பணத்துல கொடுத்துட்டாங்க. காவிரி பணத்தை போய் கேட்டா அவங்க ஜெராக்ஸ் எல்லாம் இறக்கி கடங்கால் போட்டாங்களா போட்டோ எல்லாம் பிடிச்சி இது பண்ணி கொடுங்க அம்மான்னு சொன்னாங்க. அவங்க கிட்ட 3 வாட்டி கொடுத்துங்க. 3 வாட்டி கொடுத்துட்டு போன் பண்ணி கேட்டா இல்லம்மா உங்களதெல்லாம் ஃபண்டு ஒதுக்காத நாங்க எப்படி காசு போட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப எங்களுக்கு வீடு வேணும், வீடு புதுசாக கட்டி கொடுக்கணும். அப்படி இல்லை மேல கடங்கால் மேலே படுத்துக்கணும்னா அதுக்காச்சும் ஏதாச்சும் உதவி செய்யலாம்ல, தார்பை அந்த மாதிரி வாங்கி கொடுக்குற மாதிரி. அதுமே எதுவுமே தரமாட்டேன்றாங்க. எதுவுமே பார்க்க மாட்டேன்றாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி எப்படிக்கிறாங்க ஆளுங்க அப்படின்னு பார்க்கவும் மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? 17 குடும்பங்கள் வீடு இல்லாமல் அவதிப்பட்டு வரும், பணியில் அவதிப்பட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு விரைந்து வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்பது அந்த மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக போச்சம்பள்ளியில் இருந்து கணேஷ். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் T Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs%. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call